திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று ஒரு 2 செய்திகள் பார்ப்போம். முதல்ல நந்தி விலகிய தலம் அப்படின்னு 3 தலங்கள் சொல்கிறாங்க. முதல்ல திருப்புன்கூரில் நந்தனார் தாழ்ந்த குளத்தில் பிறந்தவர்னால அவர் கோயிலுக்குள்ளே வழிபட முடியாது. அதனால் வெளியே இருந்தே சுவாமியை வழிபடுவார். அப்போது நந்தி மறைக்குதேன்னு கவலைப்படுவார். அப்போ சுவாமி அவருக்காக சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படின்னு நந்தியை சொல்லுவார். நந்தி விலகவும் நந்தனார் தரிசனம் பண்ணுவார். 2வது திருப்பட்டீச்சரத்தில் ஞானசம்பந்த பெருமான் முத்துப்பள்ளக்கில் வர்றதை சுவாமி பார்க்குறதுக்காக நந்தியை விலக சொன்னாராம். அப்புறம் நந்தி விலகவும் ஞானசம்பந்த பெருமானை சுவாமி பார்த்தாராம். 3வது திருப்பூந்துருத்தியில் ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் உளவாரம் பணி செய்த தலம்ங்கிறதுனால அவர் கோவிலுக்குள்ளே வராமல் வெளியே நின்று வழிபாடு பண்ணுவாராம். அப்போது நந்தி மறைக்குதுங்கவும் அப்போது சுவாமி சொல்லவும் அப்போயும் அங்கே நந்தி விலகவும் ஞானசம்பந்த பெருமான் வெளியே இருந்தே சுவாமியை வழிபாடு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஒரு 2 திருக்குறள். பிறப்புவுக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இப்போது நம்ம பிறப்பு எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன நன்மை தீமைகள் செய்கிறோமோ அதற்கு ஏற்ப தான் நமக்கு பெருமையோ சிறுமையோ சேரும்னு இதில் நம்ம திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார். அடுத்து வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் கோடியாக சம்பாதிச்சாலும் சுவாமி அவருக்கு என்ன அனுபவிக்கணும்னு விதிச்சிருக்காரோ அதுதான் அவங்களுக்கு அனுபவிக்க முடியும். சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே யாருமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.